வணக்கம் தோழர்களே. விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் நடக்க போதுங்க. அதுல பாஜக சார்பில், பாஜக கூட்டணி சார்பில் நம்ம சொம்புமணி, மாம்பழமணி அப்படி சொல்லக்கூடாதோ, அன்புமணி அவர் நிக்கிறாரு. எப்படியாவது ஜெயிச்சிடணும். ஏற்கனவே 5 ஜெயிச்சிருக்கோம் சட்டமன்றத்தில் அதிமுக கூட நின்று. இந்த இதில் ஒன்று ஜெயிச்சிட்டோம்னா கெத்தாயிரும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு வாய்க்கு வந்ததெல்லாம் பேசி, வாய்க்கு வந்ததெல்லாம் உளறி, பத்திரிகையாளர் சந்திப்பில் சந்தி சிரிக்கப்பட்டிருக்குன்னா பாருங்களே. பத்திரிகையாளர் சந்திப்பில் சந்தி சிரிச்சிருக்குங்க. அப்படி வளர்றாரு. ஏதோ வருதான் தமிழ்நாட்டினுடைய ஒற்றை சமூக நீதி காப்பாளர் மாதிரி பேசிக்கிறாரு. சமூக நீதிக்கும் அப்புறம் இந்த டாக்டர் குடும்பத்துக்கும் ஏதாவது தொடர்பு இருக்கா அப்படின்றத ஆப்ரேஷன் பண்ணி பாத்திர வேண்டியதா. இதுல நம்ம அண்ணாத்த அன்புமணி கிட்ட ஒரு பத்திரிகைக்காரர் கேட்கிறாரு, ஏங்க இடஒதுக்கீட்டுக்கு எதிரான கட்சி தான் இந்த பாஜக, அது கூட போய் கூட்டணி வச்சிருக்கீங்களே அப்படின்னு கேட்கிறாரு. பாஜக இடஒதுக்கீட்டுக்கு எதிரான கட்சி, அதோட கூட்டணி வச்சுக்கிட்டு நீங்க இடஒதுக்கீடு குறித்தும் சமூக நீதி குறித்தும் பேசுறீங்க. இடஒதுக்கீடு வேண்டாம் நீங்க சொல்லியிருக்கீங்களா? இல்ல யாராவது சொல்லியிருக்காங்களா? இல்ல யார் சொன்னாங்க சொல்லுங்களேன். அமைச்சர் பொன்முடி சார். யார்? அவர் சொல்லுவாரு. என்ன உச்ச நீதிமன்றத்தில் இருக்கு, கேஸ் இருக்குது, நிலுவையில தான் இருக்குது. சும்மா ஸ்டே கொடுத்திருக்காங்க, அவ்வளவுதான். பெயில்ல தான் இருக்கிறாரு. உடனே சமாளிச்சாரு பாருங்க நம்ம அண்ணாத்த. பக்கத்தில் இருக்கிற பிஜேபிக்காரரை பார்த்து, ஏங்க நீங்க இடஒதுக்கீடு தரமாட்டோம்னு சொன்னீங்களா? எங்கேயாவது பேசியிருக்காங்களா? எங்கேயாவது சொல்லியிருக்காங்களா? எங்கேயாவது இந்த நடிப்பு, இந்த நாடகத்தில் எங்ககிட்ட போடாதீங்க ஜி. உங்களை விட கூடுதலாக நாங்கள்லாம் பர்ஃபார்மன்ஸில் நொறுக்கிடுவோம். ஆனால் என்ன பண்ணுறது, கழுத சமூக நீதி இயக்கங்களோட இருக்கிறதுனால கொஞ்சம் அடக்கி வாசிக்க வேண்டியிருக்கு. நான் ஒன்று கேட்கவா? இந்த நீட்டுன்னு ஒரு தேர்வுக்கு எதிராக நரம்பு புடைக்க முழங்குறீங்கல்ல, நீட் தேர்வு சமூக நீதிக்கு எதிரானதுன்னு. நாங்கள் ஆல்ரெடி போராடிக்கிட்டு இருக்கோம், சட்ட போராட்டம் நடத்துகிறோம், களத்தில் நிற்கிறோம், அது வேற. ஆனால் நீங்கள் சமூக நீதிக்கு எதிரானது நீட் அப்படின்னு தொடர்ந்து பேசுறீங்கல்ல. ஆனால் நம்ம ஆட்டுக்குட்டி எப்படி கதறுது? உயிரே போனாலும் உயிரே போனாலும் உயிரே போனாலும் நான் நீட்டை நாங்கள் வாபஸ் வாங்க மாட்டோம் சொல்லல. கூச்ச நாச்சம் இருந்தால் போய் சேர்ந்துருப்பீங்களா கூட்டணியில்? சரி, அதை விடுங்க. இந்த சாதிவாரி கணக்கெடுப்புக்கு உருட்டுறீங்கல்ல. சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தணும்னு இந்தியா கூட்டணியில் இருக்கிற எல்லா கட்சிகளும் பேசும்போது, தேர்தல் பரப்புரை பிரச்சாரத்தில் வாயே திறக்காம ஜிப்பு மாட்டிட்டு உட்காந்துருந்த ஒரு கும்பல் யாருன்னா பாஜக கும்பல் தானே. நீங்க சாதிவாரி கணக்கெடுப்பு செஞ்சு அப்படியே சமூக நீதியை நட்டமா நிப்பாட்டுறவர்னா எதுக்காக பாஜக கூட சேர்றீங்க? நியாயமா கேட்க வேண்டிய கேள்விதானே அண்ணாத்த, அதனால கேட்குறோம். அப்புறம் நீங்க சொன்னீங்க ஏதோ பாஜக இடஒதுக்கீட்டுக்கு எதிரானது இல்லைன்னு. நீட்டு தேர்வே இடஒதுக்கீட்டுக்கு எதிரானதானே ஜி. நீட்டை எது கொண்டு வந்தான்? தகுதி திறமைன்ற பேரில் இடஒதுக்கீட்டை காலி பண்ணுறது கொண்டு வந்தது தானே. அப்புறம் 2020 புதிய கல்விக் கொள்கை எது கொண்டு வந்தாங்க? நம்மளை மாதிரி சாதாரண வீட்டு பிள்ளைங்களாம், எங்களை மாதிரி சாதாரண வீட்டு பிள்ளைங்கள்லாம் கல்வி நிலையத்தினுடைய கேட்டுக்கு வெளியே நிப்பாட்டி கல்வியற்றவர்களாக மாற்றுவதற்கான தந்திரம் தானே இது. ஆரிய பார்ப்பன தந்திரம் தானே. அது எப்படிங்க உங்களுக்கு இடஒதுக்கீட்டுக்கு எதிரானதா படலை கண்ணில்? சரி, அதை விடுங்க. மண்டல் கமிஷன் ஒன்று இருந்துச்சு தெரியுங்களா? விபி சிங் அவர் அதை தூசி தட்டி எடுத்து 27% இடஒதுக்கீட்டை பிற்படுத்தப்பட்டவங்க கொடுக்கணும்னு கொண்டு வரார். அந்த இடஒதுக்கீட்டை கொண்டு வர நினைக்கிற போதே அவருடைய ஆட்சியை கலைச்சு காலி பண்ணி விட்டது யாரு? உங்க பங்காளி பயலுக பாஜக தானே. அதெல்லாம் தாண்டி தான் நீங்க கூட்டணி வைக்கிறீங்க. உங்களுக்கு புரியுற மாதிரி சமீபத்தில் நடந்த 2-3 விஷயத்தை சொல்லவா? கடந்த 10 ஆண்டுகளில் கிட்டத்தட்ட 9.50 லட்சம் வேலை இடங்கள், அதாவது அரசு துறையில் நிரப்பப்படாமலே இருக்குல்ல. அதில் பிற்படுத்தப்பட்டவங்களாம் வரமாட்டாங்களா? நீங்கள் தான் சமூக நீதியை நாட்டகமாக நிப்பாட்டுறவராச்சே. உங்களுக்கு அது கவலை இல்லையா? ஐஐடி ஐஏஎம் கல்வி நிறுவனங்கள் பயங்கரமான உயர்ந்த கல்வி, அதுல எல்லாம் நாங்களாம் கேட்டில் கூட நிற்க முடியாது. அந்த கல்வி நிலையத்தில் உசுர கொடுத்து படிச்சு பிற்படுத்தப்பட்ட பிள்ளைங்க, பட்டியலின பிள்ளைங்க, பழங்குடியின பிள்ளைங்க போயிட்டு பாதையிலே இடைநிறுத்தமா ஓடி வந்துடுறாங்களே. சாதி கொடுமை தாங்க மாட்டாப்ல. அந்த லிஸ்ட்டை சொல்லவா? கடந்த 5 ஆண்டுகளில் மட்டும் பிற்படுத்தப்பட்ட மாணவர்கள் 2066 பேர் இடைநிறுத்தமாயிருக்கிறாங்க. அங்க சாதி கொடுமை பண்ணி அவங்கள பயங்கரமா அச்சுறுத்தி பாதையிலே படிப்பை விட்டுட்டு ஓடி வர வச்சிருக்காங்க 2066 பிற்படுத்தப்பட்ட சாதி பிள்ளைங்க. உங்களுக்கு கஷ்டமா இல்ல? சரி, பட்டியலின பிள்ளைங்க 1068 பட்டியலின குழந்தைங்க ஓடி வந்திருக்கிறாங்க. சரிங்க, பழங்குடி
408 பழங்குடி மாணவர்கள் வெளியே வந்திருக்கிறாங்க. நான் வெறும் ஐஐடி ஐஏஎம் மட்டும் சொல்றேன். இன்னும் பெரிய பெரிய பல்கலைக்கழகங்களை மர்மமான முறையில் செத்து போனவங்க, உயர்கல்வியான மருத்துவத்தில் மர்மமான முறையில் செத்து போன பிற்படுத்தப்பட்ட குழந்தைகளும், மிகவும் பிற்படுத்தப்பட்ட குழந்தைகளும், பட்டியலின குழந்தைகளும், பழங்குடி குழந்தைகளும் இருக்கிறாங்கல்ல. 26 வயசு 27 வயசுல எப்படியாவது சாதிக்கணும் போனவங்க செத்து போனமா வந்தாங்கல்ல. உங்களுக்கு கூச்ச நாச்சம் இருந்தா கேட்டிருப்பீங்கல்ல. நேத்து நேரம் வந்திருக்குங்க அண்ணாத்த ஒரு புள்ளி விவரம். பிற்படுத்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவர்கள் பொருளாதாரத்தில் மிகப்பெரிய சரிவை கண்டிருக்கிறாங்க. பிற்படுத்தப்பட்டவர்கள் மட்டும் 11% பின்னடைவை பொருளாதாரத்தில் சந்தித்திருக்கிறார்கள் கடந்த 10 ஆண்டுகள் மோடி ஆட்சியில். ஏன் பிற்படுத்தப்பட்டவர்கள் தானே உங்க சாதி? அதுல வன்னியர் வராதா? நாடார் வராதா? அதுல கவுண்டர் வரமாட்டாங்களா? அதுல முக்குளத்தோர் வரமாட்டாங்களா? நாயக்கர் வரமாட்டாங்களா? அவங்களையும் சேர்த்தது தானே அதர் பேக்வர்ட் கிளாஸ். மிகவும் பிற்படுத்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்த அத்தனை பேரும் புறக்கணிக்கப்பட்டிருக்கிறாங்கல்ல. 11% பொருளாதாரத்தில் பின்தங்கி இருக்கிறாங்க. சரிஞ்சிருக்கு அவங்க வாழ்க்கை. நேத்து நேரம் வந்திருக்குங்க அந்த புள்ளி விவரம். பிசினஸ் ஸ்டாண்டர்ட்ன்ற பத்திரிகை அந்த புள்ளி விவரத்தை வெளியிட்டு இருக்கு. போய் படிங்க மிஸ்டர் அன்புமணி. ஆக பொருளாதாரத்திற்கு எதிராக, கல்விக்கு எதிராக, இடஒதுக்கீட்டுக்கு எதிராக, பிற்படுத்தப்பட்ட மக்களினுடைய வாழ்க்கையை குழி தோண்டி புதைச்சிட்டு இருக்கிற சமூக நீதிக்கு எதிரான ஒரு கும்பலோட பதவி வெறிக்கி உங்க பசிக்கு போய் சேர்ந்துட்டு நீங்க என்ன சொல்றீங்க? நீங்க சொன்னீங்களான்னு கேட்டா அப்படியே நாங்க கைதட்டி விசில் அடிச்சிடணுமா? அப்புறம் அடுத்து என்ன கேட்கிறாரு ஐயா? சமூக நீதியை பேசுவதற்கு திமுகவிற்கு எல்லளவும் தகுதி இல்லை. என்னவா? சமூக நீதியை பேசுறதுக்கு திமுகவுக்கே தகுதி இல்லையா? சமூக நீதி பேசுவதற்கு திமுகவுக்கு எள்ளளவும் தகுதி கிடையாது. எள்ளளவும் தகுதி கிடையாது. மேடைக்கு மேடை சமூக நீதினு வாழ்க்கையே பேசிட்டு இருக்காங்களே. என்ன சமூக நீதி பண்ணீங்க நீங்க? நான் கொஞ்சம் ஞாபகப்படுத்துவா மிஸ்டர். 1987 செப்டம்பர் 17 இருந்து 23 வரைக்கும் ஒரு போராட்டத்தை வன்னியர் சங்கங்கள் நடத்தினாங்க. சரிங்களா? 1987 தொடர் போராட்டம். அந்த போராட்டத்தில் 21 பேரை எம்ஜிஆர் பீரியட்ல சுட்டு கொன்னாங்க. போராட்டத்தில் ரோட மறிச்சு உட்கார்ந்ததுனால அந்த 21 பேர் உசுர கொடுத்தும் இடஒதுக்கீடு கிடைக்கல. அதுக்கு பிறகு 1989 ஆட்சிக்கு வந்த கலைஞர் வன்னியர் சங்க மக்களை எல்லாம் கூப்பிட்டு உட்கார வச்சு உங்களுக்கு என்ன குறைன்னு கேட்டு இடஒதுக்கீடு தானே செஞ்சிருவோன்னு சொல்லிட்டு பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு 50% இருந்த இடஒதுக்கீட்டை 30% பிற்படுத்தப்பட்டவர்களுக்கும் 20% மிகவும் பிற்படுத்தப்பட்டவர்களுக்கும் பிரிச்சு கொடுக்கிறார். அதுலயும் என்ன பண்றாரு தெரியுங்களா? 108 சாதிகளை ஒருங்கிணைத்து மிகவும் பிற்படுத்தப்பட்ட பட்டியல்ல போடுறாரு. அந்த 108 சாதியில வன்னியர்கள் மட்டுமே 13.1% மக்கள் தொகை கொண்டதா இருந்ததுனால அவங்களுக்கு மக்கள் தொகைக்கு ஏத்த மாதிரி 10.5% இடஒதுக்கீட்டை கொடுக்கிறாரு. சரிங்களா? அதுக்கப்புறம் சீர்மரபினர் 8.5% இருக்கிறனால அவங்களுக்கு 7% கொடுக்கிறாரு. இதர பிற்படுத்தப்பட்ட சாதிகளுக்கு 3.5% மக்கள் தொகை இருந்ததுனால 2.5% கொடுக்கிறார். அக்யூரேட்டா பிரிச்சு கொடுக்கிறாரு அந்த 20%. அதுல அதிகமான இடஒதுக்கீடு பெற்றது வன்னியர்கள். ஐயா அன்புமணி ராமதாஸ், புரியுதுங்களா? இல்ல இந்த ஹிஸ்டரிய மறந்துட்டீங்களா? திமுக சமூக நீதிக்கு எதிரானது, எள்ளளவும் அவர்கள் தகுதியற்றவர்கள். உங்களுக்கு 10.5% மிகவும் பிற்படுத்தப்பட்ட பட்டியலில் சேர்த்து மிகப்பெரிய வாய்ப்பை உருவாக்கி கொடுத்திருக்காங்க. நீங்க என்ன பண்ணீங்க? காடு வெட்டுறதுக்கும் குடிசை கொளுத்துறதுக்கும் அந்த பிள்ளைங்களை பயன்படுத்தி அடியாட்களாக்கி படிக்க விடாம கோவணத்தை கட்ட வச்சு கூலிகளாக்கி தெருவில் நிப்பாட்டிருக்கீங்க. திமுக இடஒதுக்கீடு கொடுக்குது, நீங்க அவங்கள அடியால மாத்தி தெருவில் நிப்பாட்டீங்க. ஏன் மிஸ்டர் அன்புமணி ராமதாஸ், நீங்க டாக்டர் ஆயிருவீங்க, உங்க பிள்ளைங்க டாக்டர் ஆயிரும், உங்க பொண்டாட்டி டாக்டர் ஆயிரும், உங்க சொந்தக்காரங்க டாக்டர் ஆயிருவாங்க. ஆனா பக்கத்துல இருக்க அக்கம் பக்கம் உங்க சாதிக்காரங்க அப்புறம் அடியாளா இருக்கணும். இதை எங்க கிட்ட உட்காந்து சொல்லுவீங்க திமுக எல்லளவும் தகுதியற்றது. நான் சொல்லவா? சமூக நீதிக்கு 1973 மொத பொம்பளை பிள்ளைங்களை போலீஸாக்கி தைரியமா நில்லுங்கம்மா அப்படின்னு சொன்னது திமுக ஆட்சி. முதல்ல இந்தியாவிலேயே பெண்களுக்கான சொத்துரிமை சட்டம் இல்லாத போது முதல்ல சட்டத்தை 89 கொண்டு வந்து பெரிய புரட்சி செய்ததே திமுக ஆட்சி. அதுலயும் பூர்வீக சொத்துலையும் பெண்களுக்கு பங்கு கொடுக்கணும், தாத்தா சொத்து பேரனுக்குன்றதெல்லாம் உடைச்சு பேத்திக்கும் அப்படின்னு சொன்னது திமுக ஆட்சி.
அது மட்டும் இல்லைங்க, கை ரிக்ஷா இழுத்தவங்களுக்கு ஓட்டிட்டு போற ரிக்ஷா கொடுத்தது, குடிசை மாற்று வாரியத்தை உருவாக்குனது, பெண்களுக்கு கல்வியிலும் பொருளாதாரத்திலும் அதாவது வேலை வாய்ப்பிலும் 30% இடஒதுக்கீட்டை கொடுத்தது. அப்புறம் பெண்களுக்கு என்றே 33% இடஒதுக்கீட்டை உள்ளாட்சி தேர்தலில் கொண்டு வந்தது. திருநங்கைகளுக்கான நலவாரியத்தை 2008 கொண்டு வந்தது. இன்னும் பல எந்த மாநிலத்திலையும் கொண்டு வரல, ஆனா நம்ம 2008 கொண்டு வந்துட்டோம். அப்புறம் விவசாயிகளுக்கான நிலச்சீர்திருத்தத்தை கொண்டு வந்து 1.5 லட்சம் விவசாயிகளுக்கு நிலத்தை பகிர்ந்தளித்தது. அதுக்கப்புறம் விவசாயிகளுக்கு இலவச மின்சாரத்தை வழங்கியது. விவசாயிகளுடைய பொருளை நேரடியாக விற்கிறதுக்கு உழவர் சந்தைகளை கொண்டு வந்தது. எல்லோரும் ஒற்றுமையாக சாதி மறுத்து வாழணுன்றதுக்காக இங்கே பெரியார் சமத்துவபுரத்தை கொண்டு வந்தது. தொழிலாளர்களுக்கான தொழிலாளர் நலத்துறை, தொழிலாளர் அமைப்பு, இதுன்னு எக்கச்சக்கமான அமைப்புகளை தொழிலாளர்களுக்காக கொண்டு வந்தது. மே 1 விடுமுறை, சம்பளத்தோடு விடுமுறை கொடுத்து அதை கொண்டாடக்கூடிய ஒரு தினமா மாத்தியது. இன்னும் சொல்லிட்டே போவேன் நானே. இதெல்லாம் திமுகல வராதா மிஸ்டர்? உடனே நம்ம அன்புமணி ராமதாஸ் அவர்கள் அப்படியே யோசிச்சுட்டார், ஐயோ அப்படி சொல்லக்கூடாதுன்ட்டு கலைஞர் திமுக வேறு, ஸ்டாலின் திமுக வேறு, அப்படி ஒரு பில்டப். கலைஞர் திமுக வேறு, ஸ்டாலின் திமுக வேறு. ஸ்டாலின் திமுக இப்போ இருக்கின்ற திமுக சமூக நீதிக்கும் அவங்களுக்கு சம்பந்தம் கிடையாது. பாத்தீங்கல்ல, என்னவா கலைஞர் திமுக வேறு, ஸ்டாலின் திமுக வேறாம். நான் தெரியாமலே கேட்குறேன், ஸ்டாலின் திமுகவில் என்ன குறை கண்டியே? கொரோனா காலத்தில் மனுஷன் வந்து முதலமைச்சரானாரு. இந்தியாவில் உங்கள் கூட்டணி கட்சியினுடைய அசைக்க முடியாத தலைவராக இருக்கக்கூடிய 56 இன்ச் மோடி கொரோனாவில் ஃபெயிலியரான தலைவர். உலக நாடுகள் அவரை பார்த்து சிரிச்சது, கைகொட்டி சிரிச்சது. ஆனால் தமிழ்நாட்டில் கெத்து காட்டி அத்தனை மக்களுடைய உசுரை காப்பாற்றி விட்டது முதலமைச்சர் ஸ்டாலின். அதனாலதான் இந்தியாவில் இருக்கிற பத்திரிகைகள் எல்லாம் திராவிட தலைவன் அப்படின்னு எழுதினாங்க. இந்தியாவினுடைய பெஸ்ட் முதலமைச்சர்னு முதல் இடத்துல போட்டு அவரை கொண்டாடினாங்க. ஞாபகம் இல்லையா? சரி, அதை விடுங்க. பெண்களுக்கு என்ன செஞ்சாருன்னு சொல்லவா? கட்டணமில்லா பேருந்து, அதன் மூலமா பொருளாதாரத்தில் தான் காலில் நிற்க முடியும். உரிமை தொகை, அதன் மூலமா பொருளாதாரத்துல குறைந்தபட்சம் ஒரு ஆண்டுக்கு 55,000 60,000 அவங்க சேமிக்க முடியும். அது ஒரு பெரிய முதலீடா அவங்க மாற்ற முடியும். குறைந்தபட்சம் கடன் வாங்காம இருக்க முடியும். புரியுதுங்களா? கட்டணமில்லா பேருந்துனால எந்த இடத்துக்கும் எவ்வளவு தூரத்துக்கும் வேலைக்கு போயிட்டு வந்துடலான்ற நம்பிக்கையோட போற ஒரு சூழலையும், அதிகமா வேலையை தேடி போகிற பெண்கள், அதிகமா பொருளாதாரத்தை ஈட்டுகிற பெண்கள் என்று ஒரு மாற்றத்தை கொண்டு வந்திருக்கு. அப்புறம் அவங்க குழந்தைங்க இருப்பாங்கல்ல, சின்ன குழந்தையா இருந்தா அதுக்கு சோறாக்கி எல்லா வேலையும் பார்த்துட்டு ஓடணும் வேலைக்கு. அந்த சுமையும் குறைக்கணும்னு அந்த குழந்தைகளுக்கு என்ன காலை உணவு திட்டத்தை கொண்டு வந்தாரு. 47% இந்திய குழந்தைகள் உணவு இல்லாம ஒரு வருஷத்துக்கு 15 லட்சம் குழந்தைகள் 5 வயசுக்குள்ள இறந்து போறாங்க. இந்தியால 47% குழந்தைங்களுக்கு ஊட்டச்சத்து இல்லை, சரிவிகித உணவு இல்லை. அதை உடைச்சு காலி பண்ணி காலை உணவு திட்டத்தை கொண்டு வந்தார். புரியுதுங்களா? அப்புறம் படிக்காம பொம்பளை பிள்ளைங்க பாதியில் நின்றக்கூடாதுன்னு தான் இன்னைக்கு என்ன கொண்டு வந்திருக்காங்க, மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் திட்டத்தை அப்படியே தூக்கி இப்படி போட்டு உயர்கல்வி திட்டமா மாத்தி மாசந்தோறும் 1000 ரூபாய், நீ எம்பிட்டு வேணாலும் படிக்க போற பிள்ளைங்க தங்குறதுக்கு, வேலைக்கு போற பிள்ளைங்க தங்கி படிக்க தோழி விடுதிகள், அவங்க அங்க போய் ஈஸியா மாச கணக்குல தங்கி படிக்கலாம், வேலைக்கு போகலாம். இதெல்லாம் சமூக நிதி திட்டத்துக்குள்ள வராதா மிஸ்டர் அன்புமணி? அதோட குடிசை மாற்று வீடுகள்லாம் ஆண்கள் பேர்ல கொடுக்கப்பட்டுச்சுங்க. அதை அதிரடியா மாத்தினார் ஸ்டாலின் அவர்கள். இனி பெண்கள் பேர்ல தான் குடிசை மாற்று வீடுகள்லாம் கொடுக்கப்பட வேண்டும் என்று அதிரடி உத்தரவு போட்டாரு. பழங்குடியின பட்டியல மக்களுக்கு இதுவரை கொடுக்கப்படாத நிலம், பட்டா, சாதி சான்றிதழ் அத்தனையும் பார்த்து செஞ்சாரு. இதெல்லாம் சமூக நீதிக்குள்ள வராதோ? நான் முதல்வன் ஒரு திட்டம் கொண்டு வந்திருக்காரு. இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற பிள்ளைங்க IAS IPS மாறி இருக்கு. ஒவ்வொரு ஆண்டும் பல பிள்ளைங்க அப்படி மேல வந்துகிட்டே இருக்கிறாங்க. அதற்கான திட்டமிடல், ஆயிரக்கணக்கான குழந்தைகளை பயிற்சி கொடுக்கறது, இதெல்லாம் தமிழ்நாட்டில் தானே செய்கிறாங்க. இதெல்லாம் சமூக நீதியில் வராதோ? இந்த ஆண்டு மட்டும் பல பிள்ளைங்க IAS ஆகியிருக்கிறாங்க. இந்த நான் முதல்வன் திட்டத்தில் படித்த பிள்ளைங்க. உங்கள் தொகுதியில் முதலமைச்சர், உங்களுக்கு பிரச்சனை இருக்குன்னா மனு கொடுத்தா 100 நாள்ல திட்டம் உடனே செயல்படுத்தப்படணும். அதுக்கு தனி ஒரு துறையே போட்டாங்க, தனியாக ஒரு கலெக்டரை போட்டாரு. இதெல்லாம் சமூக நீதியில் வராதா? இன்னும் இருக்கா போங்க, விபத்தில் செத்து போகிறாங்க, தூக்கிட்டு போனால் பிரச்சனை ஆயிரும், ஐயோ கோர்ட்டு கலையணும். அதெல்லாம் இல்லை. நீ ஒருத்தனை உசுரை காப்பாற்றி விட்டா உன்னை பாராட்டி 5000 ரூபாய் கவர்மெண்ட் கொடுக்கும். பயம் மட்டும் இல்லைங்க,
காப்பாத்துனா உனக்கு அவார்டு கொடுத்து பாராட்டுதுன்னா அது எவ்வளவு பெரிய விஷயம். இது உங்க கூட்டணி அரசே பார்லிமெண்ட்ல மெச்சி பேசியிருக்காங்கன்னா ஸ்டாலின் அரசு அவ்வளவு உங்களுக்கு மட்டமா இருக்கா? வீடு தேடி மருத்துவம் இருக்குல்ல, இல்லம் தேடி மருத்துவம், அது எவ்வளவு பெரிய திட்டம். நடக்க முடியாதவங்க, போக முடியாதவங்க, வாய்ப்பற்றவர்கள் வீட்டுக்கே மருத்துவம் போறது சாதாரண விஷயம் இல்லையா? இன்னைக்கு அம்மா உணவகத்தை சரி பண்ணி அதுல கூட இன்னும் சுவையான இன்னும் பல வகையான உணவுகளை ஏழை எளிய மக்களுக்கு சத்தா கொடுக்கணும்னு திட்டம் போட்டு எல்லாம் சரி பண்ணிட்டு இருக்காங்களே. அப்புறம் 2.5% தமிழ்நாட்டுல வறுமை கோட்டு கீழே இருக்கிறவங்க இருக்காங்க. இந்த வறுமை கோட்டு கீழே இருக்கிறவங்க எல்லாம் ஒருங்கிணைச்சு அவங்களை எல்லாம் பக்காவா தயார் பண்ணி இந்த வறுமை கோட்டு கீழே இருக்கிறவங்களுக்கெல்லாம் எல்லா நலத்திட்டங்களையும் ஒருங்கிணைச்சு கொடுத்து அவங்களை எப்படியாவது காப்பாற்றணும் அப்படின்னு முதலமைச்சர் அப்படி கொள்கையோட நிக்கிறாரே. இதெல்லாம் உங்களுக்கு சமூக நீதியில வராதா? அப்ப நான் என்ன கேட்கிறேன், சமூக நீதின்றது சாதி பெருமை பேசிட்டு தெரியுறதா? சமூக நீதி அப்படின்றது தன் சாதிக்காரர்களை அடியாட்களாக்கி தான் மட்டும் வளர்ந்துக்கிறதா? சமூக நீதின்றது அதிகாரத்துல போய் உட்கார்றதுக்காக எல்லாரையும் அடமானம் வைக்கிறதா? என்ன ஜி?